வெல்கம் டு போதி ஆன்சர்ஸ். போதி ஆன்சர்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எம்எஸ் வேர்டில் எப்படி வந்து டேபிள் காலம் வந்து க்ரியேட் பண்ணலாம், அதில் வந்து இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து எம்எஸ் வேர்ட் பேசிக்ஸில் வந்து டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம இதில் வந்து A to Z வந்து அதில் என்னென்ன இருக்குது, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதை வந்து நம்ம A to bottom எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேபிள் வந்து எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேட்டாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் டேபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பேஸ், ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஷீட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இதே ஒரு ஷாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பில் கொடுக்குறதுக்கு வந்து அவங்க ஸ்டோர் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்தமாதிரி நிறைய விஷயத்துக்காக வந்து நம்ம வந்து வேர்டில் கூட நம்ம டேபிள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ரோ அண்ட் காலம் சேர்ந்தது தான் வந்து ஒரு டேபிள் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த டேபிள் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட்குள்ளே போயிட்டு டேபிளில் வந்து போனீங்கன்னா இதுமாரி வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காலம்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ரோ எவ்வளோ காலம் வேணுமோ உங்களுக்கு கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரோ வந்து பார்த்திங்கன்னா அப் டு வந்து 32,767 வரையும் இருக்குது. ஸோ இங்கே வந்து அவைலபிள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10 தான் இருக்கும். மேக்ஸிமம் 10/8 தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஆட் பண்ணணும்னும் போது இன்செர்ட் டேபிள்குள்ளே போயிட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் உங்களுக்கு வேணுமோ இல்லை ரோஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ காலம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து 62 தான் வந்து கொடுக்க முடியும். ரோ வந்து பார்த்திங்கன்னா 32,707 அந்த ரேஞ்சில் தான் வந்து நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ காலம் எத்தனை ரோ வேணுன்றதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து எனக்கு தேவைன்றதுக்கு ஏற்ற மாரி நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம அடிஷ்னலாக அதுக்கப்புறம் நமக்கு வேணுன்ற போது கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கே வந்து இவ்வளோ ரோ இத்தனை காலம் வந்து கொடுக்கணுன்னு வந்து நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அதை நம்ம டேபிள் காலமில் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து காலம் ரோ வந்து கூட அடிஷ்னலாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 5 ரோ காலம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஷீட்டை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஷீட்டு. டூ 2022 கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து சப்ஜெக்ட்ஸ், ஈச் சப்ஜெக்ட் கொடுக்குறேன். மேத்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் கர்சர் தான் கொண்டு போகணும்னு கிடையாது. உங்கள் கீபோர்டில் இருக்க லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த ஏரோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ், தமிழ், சோஷியல். ஸோ இங்கே வந்து நேம் வந்து நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ அலெக்ஸ். அப்படியே கிளிக் பட்டன் டவுன் ஏரோ வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், கீழே வந்துடும். ஓகே. ஸோ இந்தமாரி இது பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ மேக்ஸில் வந்து எல்லாத்துக்குமே வந்து நான் மார்க் வந்து கொடுத்துட்றேன். நான் கொடுத்துட்டேன், மார்க்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நான் அடிஷ்னலாக வந்து ஒரு டேபிள் வந்து நான் யூஸ் பண்ணணும், ஆட் பண்ணணும் போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இங்கே லாஸ்ட்டில் இதை கிளிக் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த இது வந்து வந்துடும். ஸோ அதேமாரி ஒன்று வந்து எண்டில் போயிட்டு நீங்கள் இதுமாரி டேப் கொடுக்க வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இந்த டேபிள் டூல்ஸ் சொல்லி 2 இருக்கும். டிசைன் அண்ட் லே அவுட்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இதில் டிசைன்ஸும் இருக்குது, கலர் கொடுக்குறது, ஸோ இந்தமாரி டிசைன் மாறுறது, ஸோ இந்தமாரி ஆப்ஷன்லாம் வரும் உங்களுக்கு.
லேஅவுட்குள்ளே போனீங்கன்னா ட்ரா டேபிள் இருக்கும், எரேசர் இருக்கும், டெலீட் இருக்கும். ஸோ இன்செர்ட் பண்ணுற டேபிள் இன்செர்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து இதை மூவ் பண்ணுறது அந்தமாரி கூட ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும் போது இந்தமாரி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நான் மார்க் ஷீட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது இது பண்ணணும் எனக்கு இது ஆகிடுச்சு. ஸோ இல்லைனா நீங்கள் இந்த சைடு கூட நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இங்கே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து இங்கே வந்து கர்சர் கொண்டு வந்தீங்கன்னா இந்தமாரி வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்படி வந்தோடனே நீங்கள் வந்து இந்தமாரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி வந்து இங்கே வந்து நீங்கள் இதை இப்படி மூவ் பண்ணிக்கலாம் அதேமாரி வச்சு. ஸோ இந்தமாரி கூட நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாரி இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஒரு காலம் வந்து நான் இங்கே வந்து ஒன்று ஆட் பண்ண போகிறேன், டேபிள் வந்து ஆட் பண்ண போகிறேன், இன்செர்ட் பண்ண போகிறேன்னும் போது இந்த முனையில் வச்சு நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்தோன்னே அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒன்று வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ லைக்வைஸ் அதேமாரி வந்து இங்கே வந்து காலம் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் போது அதேமாரி வந்து அந்த இதில் கொண்டு வந்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்துடும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காலம் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் வந்து இன்பிட்வீன் வந்து ரோஸ் அண்ட் காலம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டெலிட் பண்ணணும் போது நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் இது நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து டெலிட் செல், டெலிட் ரோ, டெலிட் காலம், டெலிட் ரோ, டெலிட் டேபிள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெலிட் ரோஸ் கொடுங்க, ஏன்னா ரோ வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அதேமாரி வந்து இதை வந்து காலம் வந்து டெலிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஒரு காலம் ஆட் பண்ணுறேன். ஸோ டோட்டல் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இதை டெலீட் பண்ணிடுறேன், கீழே இந்த இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டை வந்து நான் வந்து சென்டராக கொண்டு வரணும் போது நீங்கள் இந்த ஃபுல் செல்லை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிசைனுக்குள்ளே போனீங்கன்னா, இந்த லேஅவுட்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து மெர்ஜ் செல்லுன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து மெர்ஜ் செல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து சென்டராக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதேமாரி இது சென்டர் பண்ணணும் போது நீங்கள் வந்து இங்கே போய் தான் பண்ணணும்னு கிடையாது. நமக்கு இங்கேயே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லேஅவுட்குள்ளே போனீங்கன்னா டேபிள் டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லேஅவுட் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். சென்டர் இதில் வந்து மொத்தமாக 9 இருக்குது. ஸோ இங்கே அடிஷ்னலாகவே இருக்குது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேம், மேக்ஸ், இங்கிலீஷ், தமிழ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ நம்ம இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மேலே செலக்ட் பண்ண மாதிரி பண்ண முடியாது. ஸோ இப்படி நம்ம சென்டராக வச்சோன்னா டாப் சென்டரில் தான் இருக்குது. ஸோ இது வந்து சென்டரில் நம்ம வந்து வைக்கணும் போது இதை வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து கரெக்டான சென்டரில் வந்து இருக்கும். ஸோ டவுனில் வைக்கணும் போது இதுமாரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாரி ஒன்றா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்னொன்று ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா டேபிள்னு இருக்குது. ஸோ ட்ரா டேபிள்ன்றது பார்த்திங்கன்னா உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாரி நீங்களே வந்து டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது செலக்ட் பண்ணிட்டேன் டேபிள், ட்ரா டேபிள். ஸோ இங்கே வச்சு நான் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காலம், இங்கே ஒரு காலம், இங்கே ஒரு காலம். ஸோ ரோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்தமாரி நீங்கள் ட்ரா பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இந்தமாரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ட்ராலேயே வந்துடும். ஸோ இந்தமாரி ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் வந்து இதில் இந்த ட்ரா ஆப்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் போது கூட இங்கே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? ஸோ இந்தமாரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் தான் இது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி இப்போ வந்து இதில் ஒரு பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே டோட்டலில் வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணி
கவுண்ட் வந்து பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டுன்னு வந்து இந்த இது கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து உங்களுக்கு ஃபார்முலான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுங்க. உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிள். அதே நீங்கள் வந்து இதுமாரி ஃபார்முலா கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து ஆட் பண்ணுறது வந்து ஃபார்முலா வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் அபோன்னு இருக்கு இல்லையா, அந்த அபோ இடத்துல வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு கொடுத்துருங்க. லெஃப்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ லெஃப்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் அபோன்னு கொடுக்கும்போது டாப்லேருந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ லெஃப்ட்டில் இருக்க காலம் தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகணும் போது லெஃப்ட்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி இதில் வந்து நீங்கள் பர்டிகுலராக வந்து நீங்கள் வந்து கலர் கூட கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்து டிசைனில் போயிட்டு இதுமாரி டிசைன் கூட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷேடிங் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன கலர் இது பண்ணணும் போது நீங்கள் இதுமாரி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இவர் வந்து ஃபீலுன்னும் போது நீங்கள் வந்து இவருக்கு வந்து இதுமாரி மார்க் பண்ணி ரெட்ன்ற மாரி வந்து இது கூட பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா இங்கேயே வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட்டாக நிறைய டிசைன் இருக்கும். ஸோ அதில் என்ன வேணுமோ நீங்கள் வந்து அந்தமாரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் வந்து டிசைன் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ எரேசர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணுறதுக்கு லைக் இங்கே வந்து இதை வந்து இது பண்ணிங்கன்னா இங்கே வந்து இந்த இது வந்து இதாகிடும் பார்த்திங்களா, ரிமூவ் ஆகிடுது. ஸோ இந்தமாரி கூட நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேபிள் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபார்முலாவும் இதில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டேபிள் காலம் வந்து எம்எஸ் வேர்டில் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு என்னமாரி வந்து டேபிள் க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்தமாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.